வணக்கம். தமிழ் சினிமாவிற்கு இன்று ஒரு கருப்பு நாள். தன் அசாத்திய எழுத்து திறமையாலும் யதார்த்தமான நடிப்பினாலும் கோடிக்கணக்கான ரசிகர்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த திரைக்கதை மன்னன் கே. பாக்யராஜ் அவர்கள் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. அவரது இந்த திடீர் மறைவு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகையும் ரசிகர்களையும் பேரதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்த்தியுள்ளது. தமிழ் சினிமா பல இயக்குநர்களை பார்த்திருக்கிறது, பல நடிகர்களை பார்த்திருக்கிறது. ஆனால் திரையரங்கிற்குள் நுழையும் போதே பாக்யராஜ் படம் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் என்று குடும்பமாக மக்களை நம்பி வரவைத்த ஒரு தனித்துவமான படைப்பாளி அவர். இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா என பன்முகத் திறமையால் ரசிகர்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். இன்று அவர் இயற்கை எய்தியிருந்தாலும் அவர் விட்டுச் சென்ற கலை சாதனைகள் என்றும் அழியாதவை. 1953ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி பிறந்த கே. பாக்யராஜ் தமிழ் சினிமாவின் இமயமலை என்று அழைக்கப்படும் இயக்குனர் பாரதிராஜா அவர்களிடம் உதவி இயக்குனராக தன் பயணத்தை தொடங்கினார். 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் போன்ற புகழ்பெற்ற படங்களில் பணியாற்றிய அவர் மிக விரைவிலேயே தனக்கென ஒரு தனி பாணியை உருவாக்கினார். சாதாரண மனிதர்களின் அன்றாட வாழ்க்கை, குடும்ப உணர்வுகள், யதார்த்தமான காதல், அதோடு கலந்த நையாண்டித்தனமான நகைச்சுவை, இதுதான் பாக்யராஜ் அவர்களின் மேஜிக். தமிழ் சினிமாவில் திரைக்கதை என்ற வார்த்தைக்கு இலக்கணம் வகுத்து கொடுத்தவர் இவர்தான். இன்று வரை பல இளம் இயக்குநர்களுக்கு இவருடைய படங்கள்தான் ஒரு பாடம். அவர் நமக்கு தந்த மறக்க முடியாத சில காவியங்கள், அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, மௌன கீதங்கள், தூரல் நின்னு போச்சு, சுந்தரகாண்டம் மற்றும் சின்ன வீடு. அவர் இயக்கவில்லை என்றாலும் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் வெளியான ஒரு கைதியின் டைரி படத்திற்கு பிரம்மாண்டமான திரைக்கதை அமைத்ததும் இதே பாக்யராஜ்தான். ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராகவும் நடிகராகவும் பல தலைமுறைகளுக்கு ஊக்கமளித்த பாக்யராஜ் அவர்களின் மறைவு அவரது குடும்பத்திற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவரது மனைவி மற்றும் புகழ்பெற்ற நடிகை பூர்ணிமா பாக்யராஜ், மகன் நடிகர் சாந்தனு பாக்யராஜ், மகள் சரண்யா மற்றும் ஒட்டுமொத்த குடும்பத்தினருக்கும் நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரது மறைவு செய்தி கேட்டதுமே ஒட்டுமொத்த திரையுலகமும் சோகத்தில் மூழ்கியுள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உள்ளிட்ட பல முக்கிய அரசியல் தலைவர்களும் சினிமா பிரபலங்களும் நேரில் சென்று அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சமூக வலைத்தளங்களில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் தங்களின் கண்ணீர் அஞ்சலியை பகிர்ந்து வருகிறார்கள்.